அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாக ஜாதகம், ஜோதிடம் இது எல்லாமே கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கிரகங்களை அடிப்படையாக சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா கடவுள்கள் ஏன் வரல? விநாயகரையோ முருகனையோ இதெல்லாம் வரல. நம்ம எந்த ஒரு ஜோதிட ரீதியாக பரிகாரம்னா கூட நமக்கு மேக்சிமம் இந்த ராகு, கேது, சனி கோயிலுக்கு போங்க, செவ்வாய் கோயிலுக்கு போங்க, செவ்வாயினால் தோஷம், சனினால் தோஷம், இப்படி நமக்கு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுக்கான காரணம் என்னென்னா, சிவபெருமான் தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய கடவுள். மகாதேவர்னு அழைக்கக்கூடிய சிவபெருமான் தான் மிகப்பெரிய கடவுள். அந்த சிவபெருமானோடைய கீழே, சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கடவுள்னு பார்த்தா சக்தி. சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லக்கூடியது. இந்த சிவனும் சக்தியும் இணைந்து உருவாக்கியவர்கள் ருத்ரன். இந்த ருத்ரன் தான் 10 விதமான உருவங்களை கொடுக்குறாரு. யார் யாருன்னு பார்த்தா சரஸ்வதி, இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், திருமால். இந்த பிரம்மன், சரஸ்வதிக்கு கீழே யார் வருவாங்கன்னா பிரம்மன் வருவார். இந்த பிரம்மனுடைய அம்சமாக யாரை வழிபாடு செய்கிறோன்னா குரு பகவான். இந்திரனுக்கு கீழே இந்திராணியும் இந்திர மருத்துவரும் வருவாங்க. அந்த இந்திராணியோடைய கண்ட்ரோலில் இருக்கிறவர் தான் சுக்கிரன். நமக்கு போகத்தை எல்லாம் சொல்லக்கூடியவர். நமக்கு குடும்ப வாழ்க்கை, காம இச்சை, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அடிப்படையாக சுக்கிரனை சொல்கிறோம். பிரம்மனுடைய சாராம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்றக்கு கல்வி, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம குரு பகவானை சொல்கிறோம். அடுத்தது அக்னி தேவனுடைய கண்ட்ரோலில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சூரியனார் இருக்கார். அடுத்தது யமனுடைய கண்ட்ரோலில் சனியும் கேதுவும் இருக்காங்க. யமனுடைய கண்ட்ரோல்லே தான் சித்திரகுப்தன் வருவாங்க. சித்திரகுப்தனுடைய கண்ட்ரோலில் தான் கேது வராரு. அடுத்தது நிருதியோட கண்ட்ரோலில் யார் இருக்கான்னாக்கா ராகு. வருணனுடைய கண்ட்ரோலில் சந்திரன் இருக்காங்க. அதே நேரத்தில் சந்திரன் பார்வதியோடைய டைரக்ட் கண்ட்ரோல்லையும் இருக்கார். 64 வடிவமான க்ஷேத்திர பாலகர்கள் அவருடைய வடிவத்தில் தான் செவ்வாய் இருக்கார். இந்த 64 வடிவத்தில் இருக்கக்கூடிய சேத்திர பாலர்கள் யார் கண்ட்ரோல்னா சிவனுடைய கண்ட்ரோலில் டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. அப்போ சிவனுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது செவ்வாயும், பார்வதியுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது சந்திரனும் வராங்க. அடுத்தது திருமாலும் இதில் இருக்கார் இல்லையா? திருமாலோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் புதன். ஸோ இப்போது நம்ம இந்த கிரகங்களை வழிபாடு செய்கிறதன் மூலமாக அந்த கடவுளரையே நேரடியாக வழிபாடு செஞ்சதுக்கு சமம். இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய மந்திரிகளையோ அரசியல் தலைவர்களையோ நம்ம டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய அசிஸ்டண்ட்டையோ பிஏவியோ இப்படி படிச்சுதானே போவோம். அப்போ இது எல்லாமே இந்த கிரகங்கள் கடவுள்களுடைய பிஏ. அதனால் அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம கடவுள்கிட்ட ஏதோ ஒரு பெட்டிஷன் போடுறோமா, நம்ம கிரகங்களை பிடிச்சோன்னா நம்மளுடைய கோரிக்கை விரைவிலேயே நடக்கும்.